காரணர் அவரை போற்றுங்கள். இவ்வாராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே திருவிருந்து ஆராதனை முறைமையை நாம் யாவரும் பின்பற்றுவோம். நின்றவாறு ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டுக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோட தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும். அது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவரீருக்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் அமர்வோம். திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் மோசதம் சத்திய வேதம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 34 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. யாத்ராகமம் 34 அதிகாரம் வசனங்கள் 1 முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலேறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் என்பதே. வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டதான 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 முடிய. கிறிஸ்தவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது.
ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்பதே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நற்செய்தி திருமுறை பாடத்திற்காக எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதபாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 19 முடிய. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்த எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயிற்றன என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவர்கள், உம்முடையவர்கள் என்னுடையவர்கள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களை கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தைகளை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானேயால்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்து நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களுக்கு சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்பது
வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்து முடிஞ்சாச்சு. வசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம். நாம் யாவரும் நின்றவாறு ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலையில் 258வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலை எண் 258. இயேசுவை உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்
போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இருதயத்தில் வெறுமனே ஏதோ ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில், நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோங்க தாவே. உம்முடைய சத்தியமாகிய உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட வெளிப்படுவீராக. உம்முடைய சத்திய வார்த்தையினாலே எங்கள் இருதயத்தை நீர் நிரப்பும் ஆண்டவரே. காத்திருக்கிறோம் ஐயா, நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனதின் சிந்தை எங்களுக்குள் நீர் தாரும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் அத்தனையும் நீர் புறம்பாக்கும் ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு எங்களை திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையாக நம்மை வழி நடத்தி ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். வாய்ப்பினை கொடுத்த ஆயிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் இந்த இடத்துல அமர்ந்திருப்பதற்கு ஆண்டவர் எல்லாமல்ல கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நேற்றைய தினம் நாம் நியூஸில் பார்த்த பொழுது மிகவும் நம்முடைய இருதயத்தை நொறுக்குகின்ற ஒரு காரியம். கோவை பட்டணத்திலிருந்து நம்முடைய NGGO காலனியைச் சார்ந்த உறுப்பினர்கள் குடும்பமாக அவர்கள் பிரயாணப்பட்டு ஊருக்கு அசனத்திற்காக சென்று கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் சாத்தான்குளம் அருகே ஒரு ஏற்பட்ட விபத்தில் கிட்டத்தட்ட 8 பேர் சென்ற சூழ்நிலையில் 5 பேர் மரித்து போன ஒரு சூழ்நிலை. ஒரே குடும்பத்தை சார்ந்த அவர்கள் மரித்து போயிருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒன்று. அதுவும் நமக்கு அருகாமையில் இருக்கிற நம்முடைய திருச்சபை மக்கள் இன்றைக்கு இல்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் தேர்தலையும் தந்து மக்களை வழி நடத்துவாராக. இன்றைக்கும் கூட நாம் சிந்திப்பதற்காக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரக்கூடிய 4ஆம் ஞாயிறான இன்று நாம் தியானிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, பிலீவிங் இன் கிரைஸ்ட் தி ட்ரூத். உண்மையின் உருவான கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல். சத்தியமான சத்திய தேவனாகிய கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொள்ளுதல் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், நாம் பல சூழ்நிலைகளை சந்திக்கிற பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமையோடு கூட தான் நாம் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் பல சூழ்நிலைகளை எதிர்பார்த்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை. நடக்காத போது
ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நம்பிக்கை இழந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இருதயம் நம்பிக்கையற்று இழந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் பல சூழ்நிலைகளிலே தவிக்கின்றோம். ஒருவேளை நோய்களும் பலகீனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது முற்றிலுமான நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆண்டவரிடத்தில் நான் இவ்வளவு விசுவாசத்தோடு காத்திருந்தேனே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். பல்வேறு நெருக்கடிகளையும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிற பொழுது, அதை சந்திக்கிற பொழுது மிகவும் ஒரு ஏமாற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இந்த வாரம் 12th 10th ரிசல்ட்டு வந்திருக்கிறது. நம் பிள்ளைகள் செய்திகளிலே பார்க்கிற பொழுது ஒரு சிலர் அவர்கள் சந்தித்த அந்த தோல்வியினாலே துவண்டு போய் தற்கொலை செய்து கொண்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பிள்ளைகள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் எடுக்க முடியாது போன பொழுது ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை. இனி நான் எதிர்பார்த்த ஒரு நல்ல படிப்பிற்கு நான் போவேனா, கல்லூரியில் நல்ல இடம் கிடைக்குமா என்கின்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. ஆக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கப்பெறாத பொழுது, இல்லை ஒரு தோல்வி நிமித்தமாக, இல்லை கடன் பாரங்கள், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்றங்களும் தாழ்வுகளினாலும் கூட நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே இன்றைய தலைப்பு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கிறது. கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் நாம் இருந்தாலும், அதை நூடே நாம் வந்தாலும் கூட, கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு கூட இந்த வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கப்படுகிறது. அதோடு கூட அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர் என்கின்ற ஒரு காரியத்தையும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையின் உருவான ஒரு சத்தியம் உள்ளவர், அவர் வாய்மை நிறைந்தவர், அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண முடியாதபடிக்கு அவர்களுடைய வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் போனது. பூட்டின அறைக்குள்ளே ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையோடு கூட காணப்பட்ட சீடர்கள். யோவான் 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மூத்த சீடராகிய பேதுரு பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்லி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையோடு கூட தள்ளப்பட்டு பின்வாங்கி அவர் பழையபடி மீன்பிடிக்கிற தொழிலுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். சீடர்கள் அவ்வாறு காணப்பட்டார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வழியற்று திக்கற்று திகைத்து நிற்கிற சூழ்நிலையிலே நாம் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறோம். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்கள், யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நான் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர். யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது, வசனமே சத்தியம். அவருடைய அந்த திருவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தைகளே சத்தியம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே யோவான் அழகாக சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி, அவர் மாம்சமாகி நம்மோடு கூட இருந்தார், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினார், அவர் நம்மை போல நம்மோடு கூட அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அந்த வார்த்தை உண்மை உள்ளது, அது சத்தியமானது. அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையானவர் நம்மோடு கூட மனுவுரு கொண்டு நம்மோடு கூட பயணித்த ஒரு ஆண்டவர்.
அந்த வார்த்தையான கிறிஸ்துவில் நீங்களும் நானும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவர் சத்தியம் உள்ளவர், அவர் உண்மையுள்ள ஆண்டவர். அந்த உண்மையில் உருவான, அந்த வார்த்தையே உருவான அந்த சத்தியமானவர், அவரிடத்தில் நீங்களும் நானும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வு அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சத்திய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். எப்படி நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், வாழ்வில பல இப்படிப்பட்ட ஒரு வழியில்லாத சூழ்நிலையில் இருக்கின்ற நிலையிலே நான் எப்படிப்பட்ட விதத்தில் இருந்தால் ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நேராக நாம் நடந்து செல்வோம் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்ட 3 திருமறைகளின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை தியானிக்க நான் வாஞ்சிக்கின்றேன். முதலாவதாக நாம் வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 34வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக சத்தியத்தினிடத்திற்கு நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும். முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்தில், அந்த வார்த்தையானவரிடத்தில், சத்தியத்தினிடத்திற்கு, வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும். அதை நாம் பார்க்கிற பொழுது யாத்ரா 34 அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், மோசே சீனாய் மலையிலே கடவுளை சந்தித்து ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு வருகிற ஒரு காரியம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி, அவர் 2வது முறையாக ஏறி சென்று இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ அங்கு முதலாவது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நீ உடைத்து போட்ட முந்தின பலகை, நீ உடைத்து போட்ட முந்தின பலகை. அப்போ ஏன் மோசே உடைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 32வது அதிகாரத்தில் அதற்குரிய சம்பவம் எல்லாம் அங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக என்ன நடந்தது, அப்படி என்ன நடந்தது என்று சொல்லி நாம் 32வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய அந்த கட்டளைகளையும் கற்பனைகள் நியாயப்பிரமாணத்தையும் கொடுப்பதற்காக மோசேயை மலையின் மேல் ஏறி வர சொல்லுகிறார். அப்படியாக ஏறிப்போன சூழ்நிலையிலே இஸ்ரேல் மக்கள் அவர் வருகிறதற்கு தாமதமானதினாலே தங்களிடத்தில் இருந்த காதணிகளையும் நகைகளையும் அவர்கள் போட்டு அதனை தீயிலே போட்டு அதில் பார்க்கிற பொழுது ஒரு கன்றுக்குட்டியானது அதிலிருந்து வருகிறது. அதை அவர்கள் தெய்வமாக கொண்டு, இனி எங்களை இந்த கன்றுக்குட்டியானது, இந்த வார்ப்பிக்கப்பட்ட தெய்வமானது எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி அதை தெய்வமாய் கொண்டு வழிபட்ட பொழுது, கடவுள் அங்கே மோசேயினிடத்தில் சொன்ன செய்தி, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீ என்னை விட்டுவிடு, நான் அவர்களை அடிப்பேன், நான் அவர்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி அவர்கள் செய்த காரியம் என்ன, நீ போய் பார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த ஜனங்கள் கீழே அதை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் தெய்வமாக. 400 ஆண்டுகால அடிமைத்தனத்தில் இருந்த ஜனக்கூட்டத்தை அவர் விடுவித்து, அவர் தாம் சொன்னபடியே அந்த தேசத்திற்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அங்கு ஏற்படுகிற ஒரு தாமதம், அதை பொறுமையாய் காத்து கொள்ளாதபடி, காத்திருக்க முடியாதபடி அவர்கள் அந்த தெய்வத்தை, அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தெய்வத்தை வணங்கின பொழுது கடவுளுடைய கோபம் உண்டது. அதை பார்க்கிறார் மோசே. கீழே இறங்கி வருகிற பொழுது அதை பார்த்த பொழுது ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை, அந்த நியாயப்பிரமாணங்கள் அடங்கிய அந்த கற்பலகைகளை அவர் கோபம் மூண்டவராக அந்த இடத்திலே போட்டு உடைக்கிற ஒரு காரியத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் அங்கு போற்று அந்த இடத்திலே மோசே அங்கு உடைத்து விட்ட ஒரு சூழ்நிலை. 15வது வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2ம் அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது.
கடவுளால் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதை இந்த மக்கள் செய்த தப்புதத்தினாலே அதை பார்த்து கோபம் மூண்டவராக அங்கு மோசே அதை உடைத்து போடுகிற ஒரு காரியத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்திலே தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, மோசே அதை உடைத்து போட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு தாமதம், கடவுளுக்கு காத்திருக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை. மோசே மலையில ஏறி சென்று விட்டார், இடி இறங்கி வருவாரோ நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையற்று அவர்கள் பிற தெய்வத்தை உருவாக்கின ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளையும் அவர்கள் மீறினவர்களாக அங்கே போன இந்த இஸ்ரேல் மக்கள். ஆக இப்படி உடைத்து போட்ட அந்த கற்பலகைகளை கடவுள் மீண்டும் சொல்லுகிறார். 34வது வசனம், அதிகாரம் 1வது வசனத்தில், முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ அதை இழைத்துக்கொள், நீ ஆயத்தமாகி என்னிடத்தில் அங்கு வந்து நெல் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய கட்டளை. 2வது வசனத்தில், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி நீ ஏறி வா. முதலாவதாக சொல்லுகிற காரியம் இழைத்துக்கொள். அந்த பழைய கற்பலகைகளுக்கு ஒத்த அதை போல ஒரு கற்பலகையை நீ என்ன செய்? இழைத்துக்கொள். அதை சரியாக கட் செய்து அதை இழைத்து அதை அந்த உளி கொண்டு சுத்தி கொண்டு அதை இழைத்து அதை மறுபடியும் பழைய எப்படி நான் முதலாவதாக உன்னிடத்தில் கொடுத்தேனோ அதை போல ஒரு வடிவத்திற்கு அதை மீண்டும் நீ மாற்று என்று சொல்லி இழைத்துக்கொள். அதை சரி செய்து அதை மறுபடியும் பக்குவப்படுத்தி என்னிடமாக நீ எடுத்துக்கொண்டு வந்து அதை சரியாக நேர் செய்து எடுத்துக்கொண்டு வந்து என் சமூகத்திலே நீ நில் என்று சொல்லி மோசேயினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். இதை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயம் கடவுளுக்கு காத்திருக்க முடியாதபடி பல சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட நெருக்கங்களும் இப்படிப்பட்ட வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவிதமான சூழ்நிலையின் நிமித்தமாக, தோல்விகள் கஷ்டங்களின் நிமித்தமாக காத்திருக்க முடியாதபடி நம்முடைய இருதயமானது இவர்களைப் போல ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்து ஓடுகிற மக்களாக இருக்கிறோம். எங்கே எனக்கு நம்பிக்கை நிறைந்த வாழ்வு கிடைக்கும், எங்கே எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பல தேடல்களுக்குள்ளாக போகிற மக்கள். இன்னும் அதற்கு ஒருபடி மேலே ஆண்டவரை விட்டு முற்றிலுமாக பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவே கடந்து போகிறோம். ஆக இந்த மக்கள் பின்வாங்கி அவர்கள் ஒரு தெய்வத்தை உருவாக்கினார்கள். ஆண்டவருடைய கோபம் அங்கு நிற்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட ஆண்டவர் மனதிறங்கினார். அவர்களுக்கு மீண்டுமாக அவர்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம், நீ இழைத்துக்கொள். இன்றைக்கும் கூட இருதயமாகிய நம்முடைய கற்பலகையை நாம் இழைத்து கொள்ள, நாம் அதை சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இருதயமாகிய அந்த கற்பலகையை நாம் இழைத்து கொள்ளுகிற பொழுது, எங்கெல்லாம் அதை சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்து ஆண்டவரிடத்தில் நாம் வந்து நிற்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்து நிற்கிற பொழுது, அவருடைய மகிமை அந்த இடத்துல மீண்டுமாக இறங்கி வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதை தான் அங்கு ஆண்டவர் செய்கின்ற ஒரு சூழ்நிலை. மோசே அதை இழைத்து கொண்டு ஆண்டவர் சொன்ன மாதிரியே அங்கு போய் நிற்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் மேகத்திலிருந்து இறங்கி வந்து மோசே அருகே நின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த இடத்துல மோசே அவருடைய மகிமையை காணக்கூடாதபடி அங்கு சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், சத்தியமுள்ள கடவுள் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லி, அவர் இரக்கத்தை காக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரை அவர் புகழ்கின்ற, ஆண்டவருடைய நாமத்தை அங்கு சொல்லுகிற ஒரு காரியம். தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு
ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும், மீண்டும் உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஒரு மன்றாட்டோடு மோசே நிற்கிறார், ஆயத்தத்தோடு நிற்கிறார். சரி செய்து அவர் அங்கு நிற்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் மீண்டும் இறங்கி அந்த வரக்கூடிய அந்த வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், மறுபடியும் கடவுள் மோசையோடு கூட இஸ்ரேல் மக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். எங்களை உமது சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அங்கு நின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு வழியாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறேன், என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கட்டளை, என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சட்ட புத்தகத்தை, அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்து 40 ஆண்டு காலமும் தொடர்ந்து பயணிப்பதற்கும் அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட அந்த தேசத்தை ஆண்டவர் வாக்களித்து கொடுத்தாரே. நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே, நம்பிக்கை இல்லாதபடி அவர்கள் நின்ற பொழுது, இருதயம் பின்வாங்கி போன பொழுது, முதலாவதாக அவர்கள் தங்களை சரி செய்தார்கள். தங்கள் இருதயத்தை இழைத்து ஆண்டவர் பக்கமாக திரும்பினார்கள். இன்றைக்கும் கூட நம்பிக்கையை கடவுளிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்தில் மீண்டும் நாம் நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாக திருப்ப அழைக்கப்படுகிறோம். அந்த சத்தியத்திற்கு நேராக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்தை சரி செய்து அதை இழைத்து அவருக்கு நேராக திருப்பும் பொழுது இஸ்ரேல் மக்களை அவ்வளவாக வழி நடத்தினவர், அற்புதமாய் நடத்தினவர். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து நம் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், சத்தியத்தை கை கொண்டு அதற்குள் நாம் வளர வேண்டும். சத்தியத்தை கை கொண்டு அவற்றிலே நாம் வளர வேண்டும். எபேசியர் 4வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அங்கு பார்க்கிற பொழுது எபேசு சபை பவுல் அங்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லி அவராலே உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அங்கு இருந்த ஒரு காரியம், ஆரம்ப காலத்தில் அவர்களுக்குள் காணப்பட்ட பல்வேறு விதமான கருத்து மாறுபாடுகள், ஆண்டவரை பற்றுகின்ற அந்த விசுவாசத்தில் அவர்களுக்கு இருந்த மாறுபட்ட ஒரு காரியம். அவர்கள் அந்த விசுவாசத்தில் சரியானபடி விசுவாசத்தில் வளருவதற்கு முடியாதபடி பல்வேறு விதமான மாற்று உபதேசங்களை பின்பற்றினார்கள். கள்ள உபதேசங்களை அவர்கள் பின்பற்றி கிறிஸ்துவின் அந்த நற்செய்தியை விட்டு விலகி போகிறவர்களாக அந்த எபேசு சபையிலே பயங்கர ஒரு குழப்பம் இருந்த ஒரு சூழ்நிலையிலே பவுலானவர் எபேசு சபைக்கு எழுதி, நீங்கள் இப்படிப்பட்ட மாறுபாடான சிந்தைகளுக்கு நீங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தையில் நீங்கள் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்துரைத்த ஒரு காரியத்தை தான் நாம் அங்கு பார்க்கிறோம். 14வது வசனத்தில் அங்கு சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஆக அப்படிப்பட்ட ஒரு காற்றினாலே அடிபட்டு அலைகிறவர்களாக எங்கும் அங்கும் ஓடித் திரிகிற ஒரு கூட்டமாக அந்த மக்கள் காணப்பட்டது போலேத்தான் இன்றைக்கும் நாம் விசுவாசத்தில் பல சூழ்நிலைகளில் அடிபடுகிறோம். பல நெருக்கங்களும் மாறுபாடான அந்த ஒரு சிந்தைகளும் நம்முடைய இருதயத்தில் நெருக்கிற பொழுது இங்கும் அங்குமாக ஓடுகிற ஒரு சூழ்நிலை. இங்கு நல்ல உபதேசம் கிடைக்குமா, அங்கு நல்ல உபதேசம் கிடைக்குமா, இந்த சத்தியம் நல்லது, அந்த சத்தியம் அவர்கள் சொன்னது தவறு என்று சொல்லி சபையை விட்டு சபை ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையோடு கூட காணப்படுகிறோம். இல்லை, பல சூழ்நிலைகளிலே பல ஊழியக்காரர்களை தேடி ஓடுகிற கூட்டமாக காணப்படுகிறோம். இங்கே போனால் அற்புதம், அங்கே சென்றால் அடையாளம், இங்கே சென்றால் என் வாழ்விலே நல்லது நடக்கும் என்கின்ற ஊழியர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஓடுகின்ற ஒரு கூட்டமுடையவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மாறி போயிருக்கிறார்கள். ஆனால் இங்கு பவுலானவர் சொல்லுகிற ஒரு காரியம், அன்புடன் 15வது வசனத்தில் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி, சத்தியத்திற்குள் வளர வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தையிலே அவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையில நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்றுதான் இங்கு சொல்லுகிறார். ஆக நம் குழந்தைகளாய் இராமல் ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை கற்று அறிந்து ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து ஒரு குழந்தை வளர்கிறது போல நீங்களும் நானும் இந்த சத்தியத்தில் வளர வேண்டும். அந்த அறிவில் வளர்ந்து பெருகி நாம் கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த விசுவாசத்தில் இந்த வார்த்தையில உறுதியாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவைகளை எளிமையாக நாம் கடந்து செல்வதற்கு இந்த வார்த்தை நமக்கு உதவும். 17வது வசனத்திலே பவுல் அழகாய் சொல்லியிருக்கிறார், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இந்த வீணான சிந்தனை நம்முடைய இருதயத்திலிருந்து அகல வேண்டும். ஆண்டவருக்குள் நாம் பலப்பட வேண்டும். இந்த சத்தியத்திற்குள் நாம் வளர வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆக எபேசு சபைக்கு சொன்னதை போல நாமும் சத்தியத்தை கை கொண்டு வளருகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை அழைக்கிறார். அப்பொழுதுதான் இந்த நம்பிக்கையோடு கூட கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருந்து இந்த உலக வாழ்வில் அவருக்குள்ளாக வாழ முடியும். அதை குறித்து தான் யோவான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபையை குறித்து சாட்சியாக சொன்ன ஒரு காரியத்தை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கலாம். அவர் சாட்சியாக சொல்லுகிற ஒரு காரியம் 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட அவர்கள் பார்த்து அறிந்து எந்த உபதேசம் அது நல்லது என்று சொல்லி அதை அறிந்து பகுத்து அறிந்து அதை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தெளிவாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எது உண்மை எது பொய் என்பதை தெளிவாக உணர்ந்து அவர்கள் கண்டறிந்து அவர்கள் வளர்ந்தார்கள். அந்த சத்திய வார்த்தைக்குள் வளர்கிற பொழுதுதான் அவைகளை கண்டறிந்து கொள்ள நாம் முடியும். பிரியமானவர்களே, அதை தான் இங்கே யோவான் சான்று பகிர்ந்திருக்கிறதையும் நாம் பறித்திருக்கிறோம். அவர்கள் பொறுமையாய் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து சோதித்து அறிந்து அவர்கள் வளர்ந்தார்கள். சத்தியத்தை கை கொண்டு அவர்கள் வளர்ந்ததை அங்கு சான்று பகிர்ந்திருக்கிறார். ஆக நீங்களும் நானும் சத்தியத்தை கை கொண்டு அவருக்குள்ளாக வளருகிற பொழுது இந்த நம்பிக்கையோடு கூட கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 3வதாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி திருமறை பாடம் 17வது அதிகாரத்தில் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியத்தை குறித்து நாம் இங்கு பார்த்தோம். சத்தியத்தினாலே நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழுகிற பொழுது அந்த நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை இதன் மொழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக சத்தியத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் இங்கு பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதற்கு முன்பதாக அவர் கடைசியாக தம்முடைய பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்ட ஒரு காரியம், குறிப்பாக தம்முடைய சீசர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்ட காரியம், இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்திலே அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த பணியானது முடிவுற்ற அந்த சூழ்நிலையிலே பிதாவினிடத்தில் தம்முடைய சீடர்களுக்காக மன்றாடின ஒரு காரியத்தை அங்கு பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் அதில் அவ்வளவு ஆழமிக்க வார்த்தைகள் உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவ்வளவு ஆழமானவைகள்.
தெளிவாக விளக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். பிதாவினிடத்தில் மன்றாடி இருக்கிறார். தம்முடைய சீடர்களுக்காக அவ்வளவாக அவர்கள் மீது பாரம் கொண்டு இனி அவர்கள் நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக பிதாவினிடத்தில் அப்படியாக அவர் மன்றாடுகின்ற ஒரு காரியம். அவர் சொல்லுகிற பொழுது அங்கு 7வது வசனத்தில், நீர் எனக்கு தந்தவைகள் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் என்னிடம் கொடுத்த அந்த வார்த்தைகளை உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த என்னுடைய சீடர்களிடத்தில் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் மன்றாடுகின்ற ஒரு காரியம். அதோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, என்னுடையவைகள் அனைத்தும் அவர்களுக்கும் உரியது, அவர் என்னை ஏற்றுக்கொள்வது போலவே நீரும் அவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய சீடர்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கடைசியாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று சொல்லி அங்கு சொல்லுகிற ஒரு காரியம். 14வது வசனத்தில், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. தெளிவாய் சொல்லுகிறத மன்றாடுகிறார் பாருங்கள். அவர்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அவர்கள் வேறு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மீட்பு பணியிலே தொடர்ந்து அவர்கள் ஓட வேண்டும். அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நான் வேறு பிரித்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லுகிற ஒரு காரியம். அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம். அதை தொடர்ந்து 17வது வசனத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஒவ்வொன்றாக வேண்டிக் கொள்கிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அவர்களை பரிசுத்தமாக்கும், சாங்டிஃபை தம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு மன்றாடுகின்றார். இந்த சாங்டிஃபை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அது வேறு பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட மக்கள் இன்றைய உலகத்திலே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு எனக்காக உமக்காக அவர்கள் வாழுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி அங்கு சொல்லுகிற ஒரு காரியம். என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அவர்களை வேறு பிரித்து இதற்காக நான் அனுப்புகிறேன், அவர்களை உமக்காக என்ன நோக்கத்தோடு அனுப்பினீரோ அதை போல இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறேன். இன்னும் 1000 மக்கள் இந்த மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அது சத்தியத்தினாலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகத்தில் நாம் ஓடினாலும் இந்த உலகத்திற்குள் உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து மற்றவர்களை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துவதற்காக உங்களையும் என்னையும் அழைத்து அனுப்பி இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆக சத்தியத்தினாலே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோமா, இல்லை உலகத்திற்குரியவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையானது மாறிப்போய் அதற்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த உலகத்திற்குரியவர்களையே பார்த்து நாம் அவர்களை பார்த்து கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை பார்க்கிற பொழுது நமக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் பலருக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல.
இந்த உலகத்தோடு கூட உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக வேறு பிரித்து சத்தியத்தினாலே வேறு பிரித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உறுதியோடு வாழுகிற பொழுது எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசும். அவைகளை மேற்கொண்டு இந்த உலகத்தில் ஓடுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகப்பெரிய பலனாக நமக்கு இருக்கிறது. ஆகையினால இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய கண்ணீரும் கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஒரு காலத்திற்கு மட்டுமே. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்து நம்மை வழிநடத்தி அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முற்றிலுமாக அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆக கிறிஸ்துவின் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஆக நம்ம அதில் தெளிவாக உடையவர்களாக இருக்கிற பொழுது நான் பிரித்தெடுக்கப்பட்டவள், அவருக்காக நான் வாழ வேண்டியவன், வாழ்ந்து அவருக்காக நிற்க வேண்டியவன் என்பதை உணர்ந்து செயல்படுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் நம்மை நிச்சயமாக நிலைநிறுத்தும். நாம் விழுந்து போகாதபடி அவைகளை கடந்து செல்வதற்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையில் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல், கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுவது என்பது சாதாரண ஒரு எளிமையான ஒரு காரியம் அல்ல. அங்கிருந்த ஒரு சூழ்நிலை என்பது கிறிஸ்து என்கின்ற அந்த அடைமொழியானது, அந்த பட்டமானது யார் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், அன்றிருந்த ரோம பேரரசர்கள் தங்களை கிறிஸ்து என்று அழைத்தார்கள். தங்களை கிறிஸ்துவாக அவர்கள் அழைத்து கொண்டு மக்களும் அவர்களை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவாக அவர்களை அங்கீகரித்து அவரையே சேவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. முதலாவது நூற்றாண்டில் ஆதி திருச்சபை வளருகிற பொழுது கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து, எங்களுடைய வாழ்க்கையில் அவர்தான் எங்களுக்கு கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்த மக்களுக்கு கிடைத்த ஒரு பலன் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். மரணம் அவர்களுக்கு முன்பாக நின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை நான் கிறிஸ்துவாக பொதுவெளியிலே அறிக்கை செய்தால் என் வாழ்வு அந்த நிலையோடு கூட முடிந்து விட்டது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அது தெரிந்தும், வாழ்க்கை முடிந்துவிடும் என்று தெரிந்தும், வாழ்க்கை இனி இல்லை என்று தெரிந்தும் கூட இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவாக பொதுவெளியிலே அறிக்கை செய்து அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்த மக்கள் ஏராளம் உண்டு. அவர்கள் வழியே கட்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும். உலகத்தை அவர்கள் வெறுத்தார்கள். உலக பேரரசர்களை கிறிஸ்துவாக அவர்களுடைய நாவிலிருந்து அறிக்கை செய்யாதபடி கிறிஸ்துவுக்காக அன்று நின்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவில் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் வெறுமனே சொல்லிவிடாதபடி அது இருதயத்திலிருந்து புறப்படக்கூடியவைகளாக, நம்முடைய வாழ்விலே வெளிப்படக்கூடியவைகளாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்மை ஆண்டவர் நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையினாலே ஒரு மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறார். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் அச்சம் கொள்ளாதபடி, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் தயங்கி நிற்காதபடி, மேலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையில பலப்பட இந்த நாளில் மிகப்பெரிய அழைப்பை கொடுக்கிறார். சத்தியத்திற்கு நேராக திரும்புவோம். நம்முடைய இருதயத்தை திருப்பி அந்த வார்த்தையை கை கொண்டு அவரிலே வளர்ந்து பெருகவும், சத்தியத்தினாலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருக்காக சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வாழுகிற பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆக முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய இவைகளை முதலாவது அர்ப்பணிப்போடு கூட இந்த வேளையில் நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்குள்ளாக வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் நம்பிக்கை இல்லாமல் நிற்கிறது. இனி வாழ்வு இல்லை, என் வாழ்வு முடிந்து விட்டது, எனக்கு தோல்வியே எஞ்சி இருக்கிறது என்று சொல்லி பல சூழ்நிலைகளினாலே நாங்கள்
எங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறோம். வழி இல்லாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல், யாருண்டு எனக்கு என்று சொல்லுகின்ற ஒரு திகைப்போடு அங்கலாய்ப்போடு கூட நாங்கள் இந்த வேளையில் வந்து அமர்ந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் சுவாமி. எல்லாருடைய இருதயமும் உனக்கு தெரியும் கர்த்தாவே. எல்லாருடைய இருதயத்தையும் நீர் பார்த்து அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவரே இருக்கின்ற எங்கள் வாழ்வை நீர் மாற்றும் சுவாமி. முதலாவதாக ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை திரும்புவதற்கு எங்களை நீர் அழைக்கிறீர் சுவாமி. எங்களுடைய இருதயத்தை இழைத்து கொள்ள முடியாக மாறுபட்ட ஒரு சிந்தையோடு கூட இருக்கிற எங்களுடைய இருதயத்தை இழைத்து அதைகளை சரி செய்து உம்மிடமாய் திரும்புவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை நாங்கள் திருப்புகிறோம் சுவாமி. எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் மாற்றும் கர்த்தாவே. அதோடு கூட உம்முடைய நீர் கொடுத்த கட்டளைகளை கை கொண்டு உம்மிலே நாங்கள் வளர்ந்து பெருகி ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக சாட்சியாக நிற்பதற்கு ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க சுவாமி. நாங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. ஆமாண்டவரே, அதை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கலங்கி நிற்காதபடி, அழுது கொண்டே இருக்காதபடி, சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் முடங்கி விடாதபடி கர்த்தர் எங்களை எழுப்பும். உடைய வார்த்தையினால் இன்றைக்கு எழுப்பும் சுவாமி. ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவருடைய கிருபை உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீர் பலப்படுத்தும், வழி நடத்தும் சுவாமி. இப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நேராக எங்களை நடத்தி ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்டு நாம் எழுந்த நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலியமாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். யாவரும் எழுந்து நிற்போம். வானத்தையும் பூமியும் காணப்படுதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனை ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாக்கும் முன்னே தனது பிதாவினால் ஜெயிப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தேனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனாகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமடத்தை இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி அவரத்து மனிதனானான். நமக்காக பந்தி பிரார்த்தன் காலத்தில் சிலையில் அறியுண்டு பாடுபட்டு அடக்கமணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதான் உலபாசி விட்டிருக்கிறான். உயிருள்ளோரையும் மருத்துவம் ஞானத்திற்கு மைமீடு திரும்பி வருவார். அப்படியே ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவாய், பிதாவிலும் குமாரனோடு புறப்படுவோமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூடத்தோடு தோத்தரிக்கிறோமாய், தீர்க்கதரிசி மூலமாய் துராயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நீங்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த விசுவாசத்திலே இந்நாளும் நிலைத்திருக்க கர்த்தர் நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். திருச்சபையார் அமருங்கள். திருச்சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்குமாக இருக்கிற உங்கள் யாவரையும் திருச்சபையின் சார்பாக அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் யாவரும் அறிந்திருக்கிறபடி ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகை நடைபெறும். திருச்சபையினுடைய ஆண்கள், மூத்த ஆண்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
மாலை 7 மணிக்கு வெள்ளி மாலை ஆராதனை உண்டு. திருச்சபையார் அதிலும் உற்சாகத்தோடு கூட பங்கு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணிக்கு பாடற்பயிற்சி உண்டு. திருச்சபையின் பாடற்குழுவினர் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை விவரம்: கடந்த வார காணிக்கை 11/5/2025, ஆராதனை காணிக்கை 3850 ரூபாய், சந்தாவாக 100 ரூபாய், கொங்குருபாளையம் கிளை சபை ஆராதனை காணிக்கை 370, ஆசீர்வாத தட்டு மூலமாக 1000 ரூபாய், 14/5/2025 ஆண்கலைக்கு சங்கத்தின் சார்பாக 150 ரூபாய், 16/5/2025 வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை காணிக்கை 280, ஆக மொத்தம் 5750 ரூபாய் என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன். இன்றும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற பெயரை வாசிக்கிறேன். பிறந்த நாட்கள்: 19/5/2025 மாஸ்டர் ஆர் ஆல்வின் ஆஷர், சன் ஆஃப் சி ராகுல். 21/5/2025 திருமதி வி ஜூலியா சாந்தி, வைஃப் ஆஃப் ஆர் வின்சன். 23/5/2025 திருமதி பாலாமணி ஹென்றி. 24/5/2025 திரு எஸ் ஏசுதாசன் ஆகியோர் இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துடைய பெயரை வாசிக்கிறேன். 23/5/2025 திரு டிபி மோசஸ் அண்ட் திருமதி தேவநேசம் மோசஸ் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை இந்த வாரத்திலே கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் இவ்வாராதனை இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலே எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக விசேஷித்த பாடலும் ஜெபமும் ஏறெடுக்கப்படும். ஒருவேளை நாங்கள் யாராவது பெயரை தவறுதலாய் விட்டிருந்தாலோ நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்து என்று சொன்னால் நீங்களும் தயவாய் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளிதிலே ஆசி கூற வாரும் இறைவனே, நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் இறைவனே. வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வலுவாமல் காக்கும் பரிசுத்தரே, வருடங்கள் காலங்கள் கழிந்தாலும் வலுவாமல் காக்க பரிசுத்தரே. நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் இறைவனே, நன்னாளிதிலே ஆசி கூற வாரும் இறைவனே. பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு நன்றி செலுத்தும் உங்களை திருச்சபையின் சார்பாக அன்பாய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கான கடவுளுடைய வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்கிற வார்த்தைகளினாலே திருச்சபையிலிருந்து உங்களை அன்பாய் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்கள், அநேக திருமண நாளை கண்டு கடவுள் உங்களை நன்றி செலுத்தட்டும். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். வருடங்களை நன்மையால் முடிசூட்டுகிற அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வருடத்தை நிறைவு செய்யவும் புதிய வருடத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கிருபைகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக பிரசன்னம், கிருபை, வழிநடத்தல் இந்த வருடத்தில் நம்முடைய பிள்ளைகள் குறித்தாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய சமூகத்தில் வைக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் என் பரலோகத்தின் தேவன் இந்த வருடத்தில் நிறைவான பதில்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறவர். நான் உன்னை நீதிமானாக்கி உன் சிரசின் மேல் என் ஆசீர்வாதத்தை வைத்து அதை தங்க செய்வேன் என்று சொல்கிறவர். இந்த வருடத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும்.
இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். இரங்கல் செய்தி. திருச்சபையார் எழுந்து நிற்கவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி கோவை சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் என்ஜிஜிஓ காலனியை சார்ந்த அப்பகுதியிலே வசித்து வருகிற ஒரு குடும்பத்தின் மக்கள் கோவையிலிருந்து வெள்ளாளன் விலை தூய பரிசுத்த ஆலயத்தினுடைய ஆலய பிரதிஷ்டைக்காக கடந்து சென்றிருக்கிற பொழுது அங்கே சாத்தான்குளம் அருகே அந்த கார் கிணற்றுக்குள்ளாக விழுந்து ஒரே குடும்பத்தை சார்ந்து 5 பிள்ளைகள், அதுவும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பிள்ளைகள் இறந்திருப்பது தென்னிந்திய திருச்சபைக்கு மிகவும் அது இழப்பான ஒரு காரியம். அவர்களுக்காக, இந்த குடும்பத்தின் மக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நான் இதற்கு முன்பாக பணி செய்த ஆலயம், அந்த குடும்பத்தின் மக்களை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஒரு சில நேரங்களிலே கடவுள் ஒரு குடும்பத்தின் மக்களையே ஏன் இப்படி எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லி கேட்பதற்கு உரிமைகள் இல்லை. ஆனாலும் அவரை இழந்து தவித்து கொண்டிருக்கிற அவருடைய மகள் மற்றும் மருமகன், பேர குழந்தைகள் அவர்கள் ஆறுதல் பெறும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்பட்டபடி காலம் சென்ற இந்த விபத்தினாலே இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற திரு மோசஸ், திருமதி வசந்தா மோசஸ், திரு ரவி கோயில் பிச்சை, திருமதி எலக்ட்ரியா கிருபா, அதோடு கூட 1.5 வயது குழந்தை ஸ்டாலின், இந்த 5 பேருக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு, குடும்பத்தின் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, திருச்சபைக்கு மிகப்பெரிய இழப்பு சுவாமி. ஏன், எப்படி என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்க தகுதியற்றவர்கள். ஆனாலும் உம்முடைய வார்த்தை அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளை தேற்றட்டும், அவர்களுக்கு நீரே பக்கபலமாய் இருந்து இந்த சூழ்நிலையில் நீர் கூட இரும். சகல ஆறுதலின் தெய்வமே, மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, நீரே எங்கள் வாழ்வினுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர். இந்த நம்பிக்கையை ஆண்டவரே அந்த அன்பு குடும்பத்தின் மக்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் திருச்சபையாராக இணைந்து மன்றாடுகின்றோம். அந்த அன்பு குடும்பத்தின் மக்களை நீர் தேற்றும், அரவணையும், இழந்த அன்பு திருச்சபை மக்களையும் நீர் திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். திருச்சபையின் அன்பு குடும்பத்தின் மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். அநேக இடங்களுக்கு நாம் பயணம் செய்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஊர்களுக்கெல்லாம் செல்கிற பொழுது அசனம், ஆலய பிரதிஷ்டை, ஆலய நாள் மற்றும் அநேக காரியங்களுக்காய் கடந்து செல்கிறோம். கடந்து செல்கிற பொழுது தயவுசெய்து குடும்பமாய் கடந்து செல்கிற பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டாதீங்க. நைட் ட்ராவலை குறைஞ்சபட்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட விபத்துகள் நடைபெறுகிற பொழுது ஒட்டுமொத்த குடும்பங்களும் திருச்சபைகளும் அது இழப்பிலிருந்து மீண்டு வருவது என்பது ரொம்ப கஷ்டம். கூடின வரைக்கும் பஸ்ஸில் போங்க. காரில் போகிறதா இருந்தாலும் ஹரிபரியாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் எடுத்து கடந்து சென்று ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக ஒரு ஆலய பிரதிஷ்டை அசன பண்டிகைக்காய் கடந்து சென்ற ஒரு குடும்பத்தின் மக்கள் இப்படி கத்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்தது என்பது மிகுந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. ஆகையால் ஆயர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரவர் திருச்சபையிலே இன்றைக்கு அவளுக்காய் செபிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு செபித்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் செபித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நின்ற வண்ணமாக நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கத்தருக்கென்று படைக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனை 380 பாடலை பாடவும். கத்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். கிறிஸ்தவ கீர்த்தனை 380 பாடல்.
கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா
நின்ற வண்ணமாக செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பார்த்து உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று செலுத்தி இருக்கிற இக்காணிக்கைகளை என் பரலோகத்தின் தேவன் நீர் அங்கீகரியும் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். சந்தா காணிக்கை, தசம்பபாக காணிக்கை, நன்றி காணிக்கை, பொதுவான காணிக்கை என்று சொல்லி எல்லா காணிக்கைகளையும் படைத்திருக்கிறார்கள். படைத்த கரங்கள் குன்றி போகாதபடிக்கு, குறுகி போகாதபடிக்கு என் தேவன் நிறைவும் பூர்ணமான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தார். வேண்டுதலோடு படைத்திருக்கிற காணிக்கைகளுக்கு என் தேவன் துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறவர். அதற்கான ஆசீர்வாதங்களை தந்து பலப்படுத்தும். இக்காணிக்கைகளை திருச்சபையின் உபயோகத்திற்கென்றும் ஊழியத்தின் பயன்பாட்டுக்கென்றும் எடுத்து பயன்படுத்துகிற உண்மைத்தன்மை தந்து எங்களுக்கு ஆசீர்வதியும். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யுனைக்கும் பாசம் சமாதான வல்லிடத்திலும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 திருவிருந்துக்கு ஆயத்தமாக கிறிஸ்தவ பாமாலை 184ஆம் பாடலை பாடவும். 184வது கிறிஸ்தவ பாமாலை.
அன்பின் ஆண்டவரே, படைத்திருக்கிற திருவிருந்து காணிக்கைகளை என் தேவனீர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். திருவிருந்திலே பங்கு வருவதற்கு முன்பதாக உம்மோடு கூட ஒப்புரவாகுதலின் காணிக்கை படைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திற்குள்ளாக போதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக அப்பம் பிற்குதல் பகுதிக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அந்த ஒரே அப்பத்தில் நாம் அனைவரும் பங்கு பெறும்படினாலே அநேகரான நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிப்போம். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. முழங்கால் படியிட்டு செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராய் கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பிற்கப்படுகிற என்னுடைய திருவுடல், இது உண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய திரு ரத்தமாக இருக்கிறது. இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்டிருக்கிற தைரியத்தோடு முழங்காலில் நின்று சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டத்திற்கு எங்கள் பிதாவே, ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆம், நாம் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய அபாத்திரத்தன்மையை கர்த்தருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்யும் வண்ணமாக பின்வரும் தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்து இயேசுனுடைய திருச்சரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, சமாதானத்தை தாரும். உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம், உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம்
ஆயத்தமாய் இருக்கிறது. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ளுங்கள். வாருங்கள், உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுக்கு நன்றி பாராட்டுவோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட நீடித்து நிலைத்திருக்க கடவுது. ஆமென். 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 தெய்வ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாளை போஷித்து வளர்ப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மானதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கிடவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.